யூசுவலாக நான் நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக் படிக்கிறத எப்பயோ நிறுத்திட்டேன். ஆனால் நான் படித்ததில் சில செல்ஃப் ஹெல்ப் புக் தான் என் வாழ்க்கையவே உண்மையாக மாற்றினது அப்படின்னு நான் சொல்வேன். அப்படி என் வாழ்க்கையவே மாற்றின ஒரு புத்தகம்னா கண்டிப்பாக தி மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக். பெருசாக யோசிக்கிறதோட முக்கியத்துவத்தை இது சொல்லியிருக்கு. ஆனால் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை கட்டாயம் மாறும். இதிலிருந்து நான் கற்றுக்கிட்டு இன்னி வரைக்கும் கடைப்பிடிக்கக்கூடிய நிறைய பாடங்கள் இருக்குது. கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய பாடங்களும் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் அப்படி என் வாழ்க்கையை மாற்றின பாடங்கள் என்ன அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கட்டாயம் சொல்கிறேன், இந்த வீடியோலேருந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிற நிறைய பாடங்கள் உங்களோட வாழ்க்கையவே மாற்றும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தி மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் அப்படின்ற இந்த புத்தகம் ஒரு விஷயத்தை தான் நமக்கு சொல்லித்தருது. நம்மளோட நம்பிக்கை எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளவு பெரிய வெற்றி நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும். நம்மளோட நம்பிக்கை தான் நம்மளோட சிந்தனையாக மாறுது. நம்மளோட சிந்தனையை நம்ம வெளியே கம்யூனிகேட் பண்ணுறப்போ அது செயலாக மாறி அதிலிருந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க, ரொம்ப கடினமாக உழைப்பாங்க. ஆனால் அவங்களோட அறிவை வெளியே பேசி கடத்த முடியாத ஒரே காரணத்துக்காக அவங்களோட கரியரில் அவங்க ஒரு பெரிய இடத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. நிறைய சம்பாத்தியமோ இல்லை ஒரு உயர் பதவியோ அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். சிம்பிளாக சொல்லணுன்னா ப்ரொஃபஷனல் லைஃப்பில் உங்கள் டேலண்ட்டுக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கணும்னா அதை உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண தெரியணும். இப்போ பாருங்கள், நவ் அப்ரைசல் மந்த் ஹேப்பனிங், மீ ஒர்க்கிங் ஹார்ட், want hike. It's appraisal month now. I have been working hard and I'm hoping for a hike. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பார்த்தீங்களா, லாஜிக்கோட பின் பாயிண்ட் பண்ணுது. இதை பல பேர் நான் சாட் ஜிபிடிலேயே கற்றுக்கலாமே அப்படின்னு கேட்பீங்க. இங்கே தான் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சாட் ஜிபிடி அப்படின்றது ஒரு ஸ்டாட்டிக் லைப்ரரி மாதிரி, ஒரு டிக்ஷனரி மாதிரி. சூப்பர் நோவா அப்படின்றது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஜிம் மாதிரி, பேசி பழகக்கூடிய ஒரு இடம். ஒரு அடல்ட்டாக நமக்கு நிறைய ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இதுக்கு நடுவில் ட்ராவல் பண்ணி போயிட்டு ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் சேர்றதுலாம் அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. வாட்ஸ்அப்பில் ஒரு பிடிஎஃப் படித்தோ இல்லை வீடியோ பார்த்தோ நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே ஒரு பேசிவ் லேர்னிங் தான். எப்படி ஸ்விம்மிங் கற்றுக்கணும்னா தண்ணியில் இறங்கி பயிற்சி பண்ணணுமோ அதே மாதிரி ஆங்கிலம் கற்றுக்கணும்னா பேசி பயிற்சி பண்ணணும். அதை தான் சூப்பர் நோவா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சூப்பர் நோவாவில் ஜாயின் பண்ண முதல் நாளில் இருந்து நீங்கள் பேசி காட்டினா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் மூவ் ஆக முடியும். ஸோ ஒரு உண்மையான ஸ்போக்கன் இங்கிலீஷில் சூப்பர் நோவா ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஆங்கிலம் கற்றுக்கணுன்னா நீங்கள் சூப்பர் நோவா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆங்கிலம் கற்றுக்கணுன்னா பேசி பயிற்சி பண்ணணும் அப்படின்றத கட்டாயம் என்னால் சொல்ல முடியும். அப்படி பேசி பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு சூழல் உங்கள்கிட்ட இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படிப்பட்ட சூழலே என்கிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதற்கு ஒரு நல்ல சொல்யூஷன் தான் அப்படிப்பட்ட சூழலை பாக்கெட்லேயே கொண்டு வரக்கூடிய இந்த சூப்பர் நோவா. ஐஐடியை சேர்ந்தவங்க மற்றும் மொழி வல்லுநர்களால் உருவாக்கப்பட்ட இந்த சூப்பர் நோவாவை 1 கோடி பேருக்கும் அதிகமான பேர் இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. மார்ச்சில் அப்ரைசல் மந்த் வந்துகிட்டு இருக்கு. அங்கே நீங்கள் பேசி உங்களோட திறமையை கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுக்காக ஆங்கிலம் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்க லிங்கை பயன்படுத்தி 75% டிஸ்கவுண்ட்டோட உடனடியாக சூப்பர் நோவாவில் ஜாயின் பண்ணுங்கள். 3 வாரத்தில் உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியில் வரக்கூடிய மாற்றத்தை பாருங்கள். ஸ்மார்ட்டாக ஆங்கிலம் கற்றுக்கணுன்னா சூப்பர் நோவாவில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த புக்கிலேருந்து நீங்கள் எதை கற்றுக்கிறீங்களோ இல்லையோ கட்டாயம் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புறது. பேசுகிற இடத்துலலாம் என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறது. பொதுவாக என்னால் முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அதுலேயே ஒரு ஹூக்கை வைப்போம். எப்படி தெரியுமா? ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியும், ஆனால் இது வேலைக்காகாது போல இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு இன்டர்வியூக்கு போகிறோன்னா ஓகே நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன், போனால் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்ல அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொல்கிறது. இன்டர்வியூ போகிறப்ப நான் இந்த இன்டர்வியூவை கிளியர் பண்ணி இந்த வேலையை நான் அடைய போகிறேன் அப்படின்னு தான் நான் திங்க் பண்ணுமே தவிர ஒரு வேளை இதில் ஃபெயில் ஆகிட்டா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, இதுலேருந்து நான் ஒரு லெசன் கற்றுப்பண்ணல அப்படின்னு ஆரம்பத்திலேயே நம்ம யோசிக்கக்கூடாது. ஆரம்பத்தில் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னால் முடியும், இதில் நான் வெற்றி அடைய போகிறேன் அப்படின்றது மட்டும்தான். ஏன்னா நம்ம மூளை ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். ஆரம்பத்திலேயே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம், தோற்றா மட்டும் என்ன இப்போது அப்படின்னு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதா நினச்சிட்டு நம்ம இப்படி திங்க் பண்ணுவோம். அப்போ மூளை என்ன நினச்சிடும்னா ஓகே இவன் அவ்வளோ முக்கியத்துவம் இதுக்கு கொடுக்கலல்ல, அப்புறம் எதுக்கு நம்ம இவ்வளவு ஃபோக்கஸ்டாக இதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு தான் அது நினைக்கும். ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன், ஓகே போவோம், கிடச்சா ஓகே, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒரு பாடம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறப்போ அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுற ஒவ்வொரு நேரத்துலையும் என் மூளை டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். படிக்கும்போது ஏதாவது ஒரு கான்செப்ட் கஷ்டமாக இருந்தால் சரி இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் விடுவோம் என்னப்போ அப்படின்னு மற்ற கான்செப்டை படிக்க
ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த ஒரு கான்செப்ட் நாளைக்கு இன்டர்வியூவில் வந்து அங்கே நான் பதில் அளிக்கலன்னா என்ன, தோற்று தானே போகிறேன், தோத்தா பாடம் தானே அப்படின்னு மூளை பார்க்க ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே என்னால் முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் வச்சுக்கணும். இதில் நான் கண்டிப்பாக வெற்றி அடைய போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வச்சுருக்கணும். இதில் தோத்தாலும் பரவாயில்லை, இல்லை இது வேலைக்கு ஆகாது அப்படின்ற மைண்ட் செட்டை என்றைக்குமே வச்சுக்காதீங்க. இது ரொம்ப கடினமான விஷயம், நம்மளால் இதை கிராக் பண்ண முடியுமா அப்படின்னு சிந்திக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் என்னால் முடியும் அப்படின்னு சிந்திங்க. இப்படி என்னால் முடியும் அப்படின்னு நம்ம சிந்திக்காமல் போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இது என்னால் முடியாதுங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். ரொம்ப விசித்திரமாக இதுக்கு நம்ம பதிலளிப்போம். அது என்ன தெரியுமா? எக்ஸ்கியூஸ் சொல்கிறது. என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டா அது நமக்கு ஒரு ஈகோக்கு ஒரு பிரச்சனை. நம்ம பெரிய ஆளாச்சே, நம்மளால் முடியாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நமக்கு தோணும். அதுக்கு பதிலாக நம்ம எப்படி தெரியுமா சொல்வோம்? என் வயசுக்கெலாம் இது முடியுமா அப்படின்னு சொல்கிறது. என்னோட ஹெல்த்தில் இப்போ நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அதனால இதில் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறது. இல்லை யாரால் முடியுமோ அவனை பார்த்துட்டு அவன் லக்கியா, அவன் பணக்கார பையன், அவங்க அப்பா அம்மாலாம் இப்படி அவனை பார்த்துக்கிட்டாங்க அதனால அவன் பண்ணுறான் அப்படின்னு எக்ஸ்கியூஸ் சொல்கிறது. என்கிட்ட இது இல்லை அது இல்லை அதனால தான் இதை என்னால் செய்ய முடியல அப்படின்னு காரணம் சொல்கிறது. வாழ்க்கையில் அடுத்து நீங்கள் கற்றுக்க வேண்டியது, எக்காரணத்தை கொண்டும் ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லவே கூடாது. உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லணுன்னா முடியாதுன்றதுக்கான காரணத்தை உங்கள் மூளையிலேருந்து நீங்கள் அகற்றணும். இதனால தான் முடியாது அதனால தான் முடியாது அப்படின்னு காரணத்தை மூளைக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா முடியும்னே உங்களால் சொல்ல முடியாது. நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த இடத்துக்கு ஆல்ரெடி போன மாதிரி செயலை செஞ்சால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு நீங்கள் போவீங்க. நம்ம பொதுவாக என்ன நினச்சிட்றோன்னா, அந்த இடத்துக்கு போனால் நான் இப்படி நடந்துப்பேன் அப்படின்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. அந்த இடத்துல இருக்கிற மனிதர்கள் எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படி நீங்கள் நடந்துக்க ஆரம்பிக்கும் போது தான் அந்த இடத்துக்கே போவீங்க. பணக்காரங்கள்ட்ட நிறைய பணம் இருக்குது, அதனால தான் அவங்களால தானம் தர்மம் பண்ண முடியுது அப்படின்னு சிந்திக்கிறதுக்கு பதிலாக பணக்காரங்க தானம் தர்மம் பண்ணுறாங்க, அதே மாதிரி என்னால் முடிஞ்ச ஒரு தானம் தர்மத்தை நான் பண்ணும்போது மட்டும்தான் பணக்காரன் ஆவேன் அப்படின்னு சிந்திக்கணும். ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் காலையில் எந்திரிக்கிறாரு, நிறைய பயிற்சி பண்ணுறாரு, அதுக்கப்புறம் திரும்ப ஈவினிங்கும் ரொம்ப பயிற்சி பண்ணுறாரு, அவருக்கு நிறைய நேரம் இருக்குது, அதுதான் அவரோட பொழப்பு, அதனால அவரால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நானும் அவரை மாதிரியே பயிற்சி பண்ணால் தான் ஸ்போர்ட்ஸ்மேனாக ஆக முடியும் அப்படின்னு நீங்கள் சிந்திக்கணும். ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணுன்னா அந்த இடத்துல இருக்கிறவங்க அப்படி செய்கிறதுக்கு காரணம் அந்த இடம்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க அப்படி செய்கிறதுனால தான் அந்த இடத்துக்கு போனாங்கன்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புன்றது அதிகரிக்கும். நீங்கள் எந்த இடத்துக்கு வேணாலும் போகணுன்ற ஆசையே படுங்க. அந்த இடத்துக்கு போகணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது சிம்பிளான ஒரு விஷயந்தான். அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய மனிதர்களை கவனிங்க, அவங்க என்ன மாதிரி செயல் செய்கிறாங்கன்றதையும் கவனிங்க. இப்போ உங்களுக்கு நிறைய காரணம் வரும், அவனால் இதை செய்ய முடியும், ஏன்னா அவன்கிட்ட இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிலாம் இருக்குது அப்படின்னு நிறைய காரணம் வரும். அந்த காரணத்தை அப்படியே தூக்கி போட்டுட்டு அதே செயலை நானும் கட்டாயம் செய்ய போகிறேன் அப்படின்னு செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நீங்களும் போய் சேருவீங்க. எந்த ஒரு செயலை செய்யணுன்னாலும் முதல்ல ஃபெயிலியரை பற்றி திங்க் பண்ணாதீங்க. ஃபெயிலியர் அப்படின்றது மோசமான விஷயம் கிடையாது, நல்ல விஷயந்தான். தோல்வின்றதை தவிர்க்க முடியாது தான். அதுக்காகலாம் ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் போதே தோல்வியை பற்றியே நினைக்காதீங்க. ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தோட உச்சியில் ஒரு பழம் தொங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த பழத்தை ஏறி பறிக்கலாமா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. உடனடியாக நான் மேலே ஏறினா கீழே விழுந்துருவேன், ஒரு வேளை கஷ்டப்பட்டு ஏறி அந்த ஒரு பழத்தை எடுத்தாலும் அந்த பழம் நல்லா இல்லாமல் போகலாம் அப்படின்னு தோல்வியை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மரத்தில் நீங்கள் ஏறவே மாட்டீங்க. அதுக்கு பதிலாக எதை பற்றி நீங்கள் யோசிக்கணும்? அந்த பழம் எவ்வளவு சுவையாக இருக்கும், அதை கையில் எடுத்ததுக்கப்புறம் அதை நான் எவ்வளவு ரசித்து சாப்பிடுவேன் அப்படின்னு வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய விளைவை பற்றி சிந்திங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, வெற்றியோட விளைவுக்கு பெரிய மதிப்பு கொடுக்காதீங்க, செயலுக்கு மதிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நானுமே பல இடத்துல சொல்லியிருக்கேன், நானுமே அதன்படி வாழணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது, வெற்றி தரக்கூடிய விளைவு கிடைக்கல அப்படின்னு வருத்தம் தான் படக்கூடாதே தவிர அதுக்கு ஆசையே படக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டோன்னா செயல் செய்கிறதுக்கான காரணமே இல்லாமல் போயிடும். அப்போது வாழ்க்கையில் எப்போவுமே தோற்றுடுவேன் அப்படின்னு சொல்லாதீங்க, தோத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு சிந்திச்சு பார்க்காதீங்க. வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் எவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்கும், வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் என்னெல்லாம் கிடைக்குன்றதை சிந்திச்சு பார்த்தீங்கன்னா செயல் செய்கிறதுக்கான மோட்டிவேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களால் செயலில் ஃபோக்கஸ் பண்ண முடியும், அதில் மெருகேற்றவே முடியும். வெற்றின்றது ஒரு ஊக்கமாக கட்டாயம் உங்களுக்கு இருக்கணும். தோல்வியை பற்றி நீங்கள் சிந்திக்காமல் இருந்து வெற்றியை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருந்தாலும் தோல்வின்றது வரதான் போகுது, அது வராமலேலாம் இருக்க போகிறதில்ல. அதுக்காக அதை பற்றி மட்டுமே சிந்திக்கணுன்ற அவசியமும் கிடையாது. நீங்கள் உங்களை பற்றி எப்படி யோசிக்கிறீங்களோ அப்படி தான் அடுத்தவங்க உங்களை பார்ப்பாங்க. அவங்க எப்படி உங்களை பார்க்குறாங்களோ அப்படிப்பட்ட மனிதனாக நீங்கள் கட்டாயம் மாறிடுவீங்க. இப்போ என்னோடய வீடியோவில் நான் தொடர்ந்து சொல்கிறேன், என்ன மாதிரி ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லராக நீங்கள் ஆகணும்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை இந்த மாதிரி புக்கை பற்றி பேசுகிறப்போ நடுவில் நான் எப்படி தெரியுமா இவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லர் ஆனேன் தெரியுமா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறேன். இல்லை நான் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட்
புக் டியூபர், புக் பற்றி பேசுகிற ஒரு முக்கியமான யூடியூபர்னா அப்படின்னு நிறைய இடத்துல நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நான் தொடர்ந்து சொல்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அப்படி என்னை பற்றியே நான் யோசிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்படி யோசிக்கும் போது அப்படி நான் பேசுவேன். அப்படி நான் பேசும்போது அதை பார்க்குற உங்களுக்கு அப்படிப்பட்ட நபர் தான் நான் அப்படின்ற நம்பிக்கை ஏற்படும். அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு ஏற்பட்டாலே நான் அப்படிப்பட்ட மனிதனாக மாறிட்டேன் அப்படின்னு தான் அர்த்தம். இங்கே நம்மளை பற்றி நம்ம ஒரு பெருமையாக யோசிக்கிறதும், நம்மளை பற்றி ஒரு கொஞ்சம் ஒசத்தியாக யோசிக்கிறதும் தவறான விஷயம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அடுத்தவங்களை குறைச்சி பேசுகிறது தான் தப்பே தவிர, நம்மளை ஒரு பெரிய நபராக நம்ம பார்க்குறது எந்த விதத்துலையும் தப்பு கிடையாது. அப்படி பார்க்கும்போது கூட நம்மளால் அடக்கத்தோடு இருக்க முடியும். தலைகணத்தோடு ஆடுறதுன்றது வேற, என்னோட மதிப்பு பெருசு அப்படின்னு நம்புறதுன்றது வேற. இது ரெண்டுத்தையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறோன்னா, ரொம்ப அடக்கமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு, நான் அவ்வளோ பெரிய யூடியூபர்லாம் இல்லை, எனக்கு அவ்வளோ பெரிய ரெவன்யூலாம் வரதில்லை, என்ன அவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸ்லாம் எனக்கு கிடையாது, மில்லியன் ஃபாலோவர்ஸ்லாம் எவ்வளோ பேருக்கு இருக்காங்க, நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு பேசிடுறோம். அப்படி பேசும்போது அந்த பேச்சு அப்படிப்பட்ட நம்பிக்கையை பார்க்குற பார்வையாளர்களுக்கு கொடுக்குது, அடுத்தவங்களுக்கு கொடுக்குது. அவங்க நம்மளை அப்படி பார்த்தாங்க அப்படின்னா காலப்போக்கில் நம்ம அப்படிப்பட்ட மனிதனாக மட்டும்தான் இருப்போம். எப்போவுமே உங்களை பற்றி பெருசாக நீங்கள் சிந்திக்கிறதுல தப்பு கிடையாது. அது கூடவே அடக்கத்தையும் உங்களால் வச்சுக்க முடியும். அப்படி நீங்கள் யோசித்தா மட்டும்தான் பெரிய நபராக நீங்கள் மாறுவீங்க. இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம், இது வெறும் நம்பிக்கையை பற்றி மட்டும் பேசுகிற ஒரு புத்தகம் கிடையாது. நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு புத்தகம் மட்டும் கிடையாது. என்னதான் பாசிட்டிவான திங்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது இந்த புத்தகம் நமக்கு புரிய வச்சாலும், அதை தாண்டி சில விஷயங்களை சொல்லுது, அதை விட சில முக்கியமான விஷயங்களை சொல்லுது. அதோடு சேர்ந்து இது நடக்கும்போது தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லுது. அந்த வகையில் இந்த புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற அடுத்த முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம ஒரு செயலை எப்படி செய்கிறது அப்படின்றது தான். பாசிட்டிவான திங்கிங் தனியாக எதையும் உங்களுக்கு அச்சீவ் பண்ணி கொடுக்காது, ஆனால் அது கூட செயல்ன்ற ஒரு விஷயமும் வேணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ செயல்களை பற்றி இது என்னெல்லாம் சொல்லியிருக்கு? ரொம்ப முக்கியமாக ஏதாவது ஒரு செயலை செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை இப்போவே செய்யுங்க அப்படின்னு சொல்லுது. நாளைக்கு செஞ்சுக்கிறேன், இல்லை அடுத்த திங்கக்கிழமை வரட்டும், இல்லை நியூ இயர் வரட்டும், இல்லை அடுத்த மாதத்துலேருந்து செய்கிறேன் அப்படின்ற எந்த ஒரு காரணத்தையும் நீங்கள் சொல்லவே கூடாது. எந்த ஒரு திட்டத்தையும் தீட்டக்கூடாது. ஒரு செயல் அப்படின்னு முடிவாயிடுச்சுன்னா அதற்கான ஒரே திட்டம் இப்போ நம்ம அதை செய்யணும். இப்போ உடனடியாக எல்லா செயலையும் செஞ்சிட முடியுமானா செய்ய முடியாது. ஆனால் எல்லா செயலுக்குமான தொடக்கத்தை உங்களால் இப்போ செய்ய முடியும். நான் ஃபிட் ஆக போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டா என்னால் உடனடியாக போயிட்டு ஒரு ஜிம்மில் இன்றைக்கே இந்த நிமிஷமே சேர முடியாது. ஆனால் இந்த நிமிஷமே என்னால் ஒரே ஒரு புஷ்அப் எடுக்க முடியும். எந்த செயலை செய்யணும்னு நீங்கள் நினச்சாலும் அதற்கான ஒரு சின்ன தொடக்கத்தை இந்த நிமிஷத்துலேயே செய்யுங்க அப்படின்னு இந்த புத்தகம் நமக்கு சொல்லித்தருது. கேட்குறதுக்கு கொஞ்சம் முட்டாள்தனம் மாதிரி கூட தோணலாம். நான் திடீர்னு ஒரே ஒரு புஷ்அப் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால என் வாழ்க்கை மாறிட போதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் ஒரு செயலை செய்யணும்னு நான் யோசிச்சுட்டு எத்தனை தடவை அந்த செயலை செய்யாமல் விட்டுருக்கேன். அதுக்கு பதிலாக அந்த செயலுக்கான ஒரு சின்ன தொடக்கத்தை இப்போ நான் செஞ்சேன்னா அந்த செய்யாமல் விடக்கூடிய விகிதம்ன்றது குறையும். நான் 100 தடவை ஒரு செயலை செய்யணும்னு யோசிச்சுட்டு அதில் ஒரு 80 செய்யாமலே விட்டுருப்பேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு பதிலாக 100 செயலை நான் இப்போ யோசிக்கிறேன். அந்த 100த்துக்கும் ஏதாவது ஒரு சின்ன செயலை இப்போ செய்ய முடியுமான்னு யோசித்து செஞ்சு பார்த்துட்டேன்னு வைங்களேன், அந்த 100ல் நான் 80 வேணான்னு விட மாட்டேன், ஒரு 40 தான் விடுவேன். அப்போது அங்கே நமக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புன்றது அதிகரிக்குது. அதை விட ரொம்ப முக்கியமாக எந்த ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதும் அந்த செயலை எப்படிப்பட்ட சூழல் வந்தால் செய்வேன் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லிடவே கூடாது. அதாவது நான் ஜிம் போகணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் லேட்டாக போகிற மாதிரி ஒரு சூழல் வந்தால் நான் செய்வேன், இல்லை ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டா செய்வேன் அப்படின்ற எந்த ஒரு பிளானும் நீங்கள் திட்டம் திட்டாதீங்க. ஏதாவது ஒரு செயலை செய்யணுன்னா அதற்கான ஒரு பர்ஃபெக்ட் மொமெண்ட் அப்படின்றது கிடைக்கவே போகிறது கிடையாது. ஒரு பர்ஃபெக்டான சூழல் அப்படின்றது கிடைக்க போகிறதே கிடையாது. எல்லா சூழல்கள்லையும் அந்த செயலை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான காரணன்றது உங்களால் கண்டுபிடிக்க முடியும், அது இருக்கவும் செய்யும். அப்போது எப்போவுமே இதை செய்யக்கூடாதுன்றதுக்கு 1000 காரணம் இருந்தாலும் இதை நான் செய்ய போகிறேன், அதுக்கு ஒரே காரணம் தான், ஏன்னா இதை நான் செய்வேன் அப்படின்ற முடிவு எடுத்திருக்கேன். இப்படி சூழல் வரட்டும், இப்படிப்பட்ட ஒரு செயலாக அது மாறட்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு செயலை செய்யணும்னு ஆசைப்படுவோம், ஆனால் அதில் நம்ம நேர்த்தி அடைஞ்சதுக்கப்புறம் அதை செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். உதாரணத்துக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, நான் நல்லா பேச கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பண்ணுறேன், இல்லை வீடியோவை நம்மளே ஷூட் பண்ணி பார்த்துட்டு இதில் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றணும், இதை இன்னும் கொஞ்சம் மாற்றணும், அதுக்கப்புறம் இதை நம்ம பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படி மாற்றுறதுக்கு எப்போவுமே ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போவும் இந்த வீடியோவை நான் திரும்ப போட்டு பார்த்தா கண்டிப்பாக இதில் இதுக்கு பதிலாக அதை சொல்லியிருக்கலாம், அதுக்கு பதிலாக இதை சொல்லியிருக்கலான்ற ஐடியா கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி கிடைக்கிதுன்றதுக்காக இந்த வீடியோவை நான் பப்ளிஷ் பண்ணாமலே இருந்தேன்னா என் வாழ்க்கை முழுக்க எந்த ஒரு வீடியோவையும் நான் பப்ளிஷ் பண்ண போகிறதே கிடையாது. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு செயலை செய்யணுன்னா
நான் இப்படி மாறினதுக்கப்புறம் செய்வேன் அப்படின்னு சொல்லாதீங்க, இல்லை சூழல் அப்படி மாறினதுக்கப்புறம் செய்வேன் அப்படின்னு சொல்லாதீங்க. செய்யணும்னா அதை உடனடியாக செய்யுங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது ரொம்ப முக்கியம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு இடத்துல பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ணக்கூடாது. அது எது தெரியுமா? என்னோட கடந்த காலத்திலேயே நான் எல்லா சாதனையும் பண்ண மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்மளோட பாசிட்டிவ் திங்கிங் எப்போவுமே எதிர்காலத்தை நோக்கினதாக இருக்கணும். உதாரணத்துக்கு அன்றைக்கி நான் ஒரு வீடியோ போட்டேன், அந்த வீடியோவில் 1000 வியூஸ் வந்துருச்சு தெரியுமா அப்படின்னு நான் திங்க் பண்ணி அதையே பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னா 1000ன்றதே எனக்கு பெருசு மாதிரி தோணும். அப்போது அதை கடந்து போகிறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டேன். ஏற்கனவே நான் சாதிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் எந்த செயலையும் செய்யாமல் இருப்பேன். செயல்படுத்தணுன்னா பாசிட்டிவ் திங்கிங்கிறது எதிர்காலத்தை நோக்கினதாக இருக்கணும். 1000 வியூ வந்துருச்சா, அடுத்த வீடியோவில் எனக்கு 10,000 வியூ வந்துடும் அப்படின்னு பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது தான் அதற்கான செயல் அப்படின்றது வரும். எப்போவுமே அடுத்து என்ன அப்படின்னு யோசிங்க. அப்படி யோசிக்கிற விஷயத்த பாசிட்டிவாக யோசிங்க. அப்போ தான் உங்களால் பல விஷயங்களை செயல்படுத்த முடியும். அந்த செயல் கட்டாயம் உங்களுக்கு வெற்றியை நோக்கி கூட்டிகிட்டு போகும். கடந்த காலத்தை பற்றி பாசிட்டிவாக யோசிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டா அங்கே ஒரே ஒரு செயலை தான் நீங்கள் செய்ய முடியும். கடந்த கால தோல்விகளை ஒரு தடவை எடுத்து பாருங்கள். அந்த தோல்வி திரும்ப வரக்கூடாதுன்னா என்ன செயல் செய்யணும் அப்படின்ற ஒரே ஒரு கேள்வியை கேளுங்க. அப்படி யோசிக்கிறது மட்டும்தான் கடந்த காலத்தை பற்றி பாசிட்டிவாக யோசிக்கிறது. மற்றபடி நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது, பாசிட்டிவான ஒரு கற்பனையை வச்சுக்கிறது எல்லாமே எதிர்காலத்தை நோக்கினதாக இருக்கணும். கடந்த கால தோல்விகளை எடுத்து அதை சரி செஞ்சுக்கிறதுக்கு, அதை திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு என்ன செயல் செய்யணுன்றது யோசிக்கிறது மட்டும்தான் கடந்த காலத்தை பற்றி நம்ம பாசிட்டிவாக யோசிக்கிறது. வாழ்க்கையில் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்தான். ஆனால் ஒரு கசப்பான உண்மையை சொல்லவா, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போவுமே வாய்ப்புன்றது கிடைக்காது. வாய்ப்பை எப்போவுமே நீங்கள் அபகரிச்சுக்கலாம் முடியாது. ஆனால் உங்களால் முடிஞ்ச ஒரு விஷயம் இருக்குது, கட்டாயம் முடியும். அது என்ன தெரியுமா? உங்களால் வாய்ப்பை உருவாக்க முடியும். நம்ம எல்லாராலையும் வாய்ப்பை உருவாக்க மட்டும்தான் முடியுமே தவிர, வாய்ப்புன்னு ஒன்று ஆல்ரெடி இருக்கும் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி கூட பார்த்துடாதீங்க. உங்கள் இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னே வச்சுப்போமே, இன்டர்வியூ கால் வர்றது ஒரு வாய்ப்பு தான் நமக்கு. ஆனால் நீங்கள் சும்மா வீட்டில் தூங்கிட்டு இருக்கப்போ உங்களுக்கு என்றைக்காவது ஒரு இன்டர்வியூ கால் வந்திருக்கா? எப்போ இன்டர்வியூ கால் வரும்? தொடர்ந்து இன்டர்வியூக்கு நீங்கள் நிறைய இடத்துல அப்ளை பண்ணணும். வாய்ப்பே இல்லைனாலும் நிறைய கதவை நீங்கள் தட்டணும். தட்டும்போது தான் யாராவது ஒரு நபர் சரி உன்னை நான் திரும்ப கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்றைக்காவது ஒரு நாள் அவங்க உங்களை திரும்ப கூப்பிடுவாங்க. அப்படி திரும்ப கூப்பிடுற விஷயந்தான் வாய்ப்பு. அந்த வாய்ப்பு சும்மா வராது, அதை நீங்கள் உருவாக்கிக்கிட்டு தான் ஆகணும். நான் எனக்கு ஒரு எடிட்டர் வேணும் அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு வாய்ப்பு அப்படின்றது கிடையாது. எனக்கு தம்ப்நெயில் பண்ணி தரத்துக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டால் தான் அது வாய்ப்புன்றது கிடையாது. நான் இப்படிலாம் கேட்காம இருக்கும்போது கூட நீங்கள் என்ன அப்ரோச் பண்ண முடியும். அப்படி அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் தேவைப்படுறப்ப நானே உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன். வாய்ப்புன்றது தானாக வராது, நீங்கள் மட்டும்தான் உருவாக்கிக்க முடியும். இந்த புத்தகத்தை பற்றி நான் இப்போ முதல் தடவை பேசலன்னு உங்களில் பல பேருக்கு தெரியும். ஏற்கனவே இந்த புத்தகத்தை பற்றி பேசியிருக்கேன். அப்படி நான் பேசினதுக்கப்புறம் இதை பார்த்த பல பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி மூலமாக கூட நிறைய புது புரிதலை நான் அடைஞ்சேன். அப்படி என் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான புரிதல் எனக்கு கிடச்சிது. அது என்ன தெரியுமா? பாசிட்டிவ் திங்கிங், நேர்மறையான சிந்தனை. இந்த புத்தகத்தை பற்றி நான் பேசும்போது நேர்மறையான சிந்தனையை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா புத்தகத்தோட கோரே அதுதான். நேர்மறையான சிந்தனைனா என்ன அப்படின்ற புரிதல் எனக்கு அப்போ தான் கிடச்சிது. நான் இப்படி நேர்மறையான சிந்தனையை பற்றி ஏதாவது பேசணுன்னா சில உதாரணங்களை கொடுத்தாகணும். ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறப்போ அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிடுவீங்க அப்படின்னு யோசிச்சாதான் அது நேர்மறையான சிந்தனை அப்படின்னு நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்னு வச்சுப்போம். இந்த உதாரணத்தை எல்லாராலையும் ஏற்றுக்க முடியறது கிடையாது. வாழ்க்கையில் சில பேர் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற குறிக்கோள் இல்லாமல் இருப்பாங்க. ஒருத்தவர்கிட்ட போய் கை கட்டி வேலை பார்க்குறது என் வாழ்க்கை கிடையாதுப்பா, என் வாழ்க்கை வேற அப்படின்னு யோசிக்கிறவங்களா இருப்பாங்க. இல்லை இன்னொரு உதாரணத்துக்கு, நான் பணக்காரன் ஆகணும், அப்படி ஆகிறது தான் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்வேன். இன்னொரு நபருக்கு பணம்னா பெரிய விஷயம் கிடையாது அப்படின்ற சிந்தனை இருக்கும். அவருக்கு குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்ற புரிதல் இருக்கும். அவர் என்ன நினைப்பார்னா, நான் ஏன் பணக்காரன் ஆகணும்னு யோசிக்கணும்? அப்படி யோசிக்க முடியாது. எனக்கு பணம் வேணான்னு நான் யோசிச்சுட்டு போகிறேனே, அதை ஏன் நீ நெகட்டிவ் திங்கிங்னு சொல்கிற? அந்த நெகட்டிவ் திங்கிங் எனக்குள்ளே ஏன் இருக்கக்கூடாது அப்படின்ற கேள்வியை கேட்குறாங்க. இங்கே ஒரு சிம்பிளான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாகணும். நேர்மறையான எண்ணங்கள்னால் என்ன? நேர்மறையான எண்ணங்கள்னால் பணம் வேணும்னு நினைக்கிறது தான் நேர்மறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. பணம் வேணான்னு நினச்சிட்டா அது எதிர்மறை அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. இல்லை பணம் வேணாம், பணம் முக்கியம் இல்லை அப்படின்னு யோசிக்கிறது தான் நேர்மறைனோ, அதுக்கு ஆப்போசிட்டான விஷயத்த எதிர்மறைனோ நம்ம சொல்லவே முடியாது. இந்த உலகத்தில் இதுதான் நேர்மறை, இதுதான் எதிர்மறை அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உண்மையாக இந்த பாசிட்டிவ் திங்கிங்னா என்ன? பாசிட்டிவ் திங்கிங்னா என்ன அப்படின்றத நமக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு பேர் தான் குறிக்கோள். உங்கள் வாழ்க்கையில் என்ன குறிக்கோள் நீங்கள் வச்சுருக்கீங்க?
அதை பொறுத்து தான் எது பாசிட்டிவ்ன்றது உங்களுக்கு அமையும். என் வாழ்க்கையில் எது குறிக்கோளோ அந்த குறிக்கோளை நோக்கி என்னை அழைச்சிட்டு போகக்கூடிய எண்ணங்கள் மட்டும் பாசிட்டிவ் எண்ணங்கள். அதுக்கு எதிர்மறையாக இருக்கிறது, என்னோடய குறிக்கோள்லேருந்து என்னை விலக்கி கூட்டிகிட்டு போகிற அனைத்தும் எதிர்மறையான ஒரு சிந்தனை அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது குறிக்கோளை பற்றி நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாகணும். வாழ்க்கையில் குறிக்கோள் அப்படின்றது கட்டாயம் இருக்கணும். அது என்னவாக இருக்கணும் அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். வேலைக்கு போகிறதா கூட இருக்கலாம், பணம் சம்பாதிக்கிறதா இருக்கலாம், குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறதா இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். அது உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் குறிக்கோளை செட் பண்ண போகிறீங்க. ஆனால் குறிக்கோள்னு ஒன்று நான் செட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னோடய சிந்தனை எப்படி இருக்கணும்? அந்த குறிக்கோளை அடையிறதா தான் இருக்கணும். நான் குறிக்கோள்னு ஒன்று செட் பண்ணிவிடுவேன், ஆனால் அதை நோக்கி கூட்டிகிட்டு போகிறத பற்றி யோசிக்க மாட்டேன் அப்படின்னா எதுக்கு குறிக்கோள்ன்றதை நான் வைக்கணும்? குறிக்கோளே இல்லை என் வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப நல்ல விஷயந்தான். அப்படி இருக்க முடியும்னா, அப்படி உங்களால் வாழ முடியும்னா நீங்கள் வாழ்ந்துக்கோங்க. ஆனால் என்னால் ஒரு குறிக்கோள் இல்லாமல் வாழ முடியாது, எனக்கு ஒரு குறிக்கோள் தேவை, சம்டைம் பணம் தேவை, சம்டைம் ஆரோக்கியம் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தேவைன்ற முடிவை எடுத்ததுக்கப்புறம் அதை நோக்கி அழைச்சிட்டு போகக்கூடிய எண்ணங்கள் தானே உங்களுக்கு இருக்கணும். அப்போ அதுதான் பாசிட்டிவ் திங்கிங். இப்போ அடுத்து நம்ம கற்றுக்க போகிற விஷயம் என்னென்னா, குறிக்கோள்னால் என்ன, குறிக்கோள் எப்படி இருக்கணும் அப்படின்ற சில பாடங்கள் இதில் நான் கற்றுக்கிட்டேன். அதில் ரொம்ப முக்கியமானது சொல்லவே வேணாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். குறிக்கோள்ன்றது எப்படி இருக்கணும்? ரொம்ப 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 பெருசாக இருக்கணும். குறிக்கோள் அப்படின்றது உங்களை பயமுறுத்தணும். அடுத்தவங்க கேட்டால் பார்த்து சிரிக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த குறிக்கோளே வச்சுக்காதீங்க. குறிக்கோள்னால் நான் ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், 10 லட்ச ரூபா சேர்த்து வைக்கணும் அப்படின்றது கிடையாது. 10 கோடின்னு யோசிங்க, 100 கோடின்னு யோசிங்க, 500 கோடின்னு யோசிங்க. எவ்வளவு பெருசாக யோசித்தா என்ன? பெரிய குறிக்கோள் பெரிய விளைவை கொடுக்கும், சின்ன குறிக்கோள் சின்ன விளைவை தான் கொடுக்கும் அப்படின்றது எழுதப்பட்ட ஒரு உண்மை. எனக்கு வாழ்க்கையில் மாதம் 10,000 சம்பளம் வேணும் அப்படின்ற குறிக்கோளை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 8,000 தான் நீங்கள் சம்பாதிப்பீங்க. எனக்கு மாதம் 10 லட்சம் வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா 8 லட்சம் நீங்கள் சம்பாதிப்பீங்க. குறிக்கோள் பெருசாக இருந்தால் தான் அதை நோக்கி போகணுன்ற எண்ணம் வரும், அதற்கான முயற்சி பண்ணுவோம், அதற்கான ஒரு செயலை நம்ம செய்வோம். பெரிய குறிக்கோள் எப்போவுமே உங்கள்கிட்ட இருக்கணும். குறிக்கோள் எப்போவுமே நீங்கள் இப்போ எந்த சூழலில் இருக்கீங்களோ அதை விட்டு வெளியே இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ என்னோடய சூழலில் இருந்துக்கிட்டு என்னாலலாம் பிஸ்னஸ் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு இருக்குன்னா அப்போது பிஸ்னஸ் பண்ணுறது தான் என்னோடய குறிக்கோளாக இருக்கணும். அதுக்காக அதை நான் குறிக்கோளாக எடுத்துங்க அப்படின்னு சொல்லலை. உங்களோட குறிக்கோளோட அளவுன்றது எப்போவுமே இப்போ உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை தாண்டினதாக இருக்கணும். இந்த சூழலில் என்னால் மாதம் ஒரு 40,000 50,000 தான்ப்பா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் அப்போ உங்களோட குறிக்கோள் 5 லட்சமாக இருக்கணும். இப்போ என்னால் முடியாது அப்படின்னு எதை நீங்கள் சொல்லுவீங்களோ அந்த அளவுக்கு குறிக்கோள்ன்றது இருக்கணும். இப்போவே என்னால் முடியும்னா அது குறிக்கோள் கிடையாது, அது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு திட்டம். அதை நீங்கள் இப்போவே செஞ்சுடுவீங்க. குறிக்கோள்ன்றது செய்ய முடியாத விஷயமா இருக்கணும். நான் சேனல் ஆரம்பிக்கும் போது 1 மில்லியன் தான் என்னோடய குறிக்கோளாக இருந்துச்சு. 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் தான். அப்போ என்னால் அதை முடியவே முடியாது அப்படின்னு ஆரம்பத்தில் தோணுச்சு. அதை பார்த்தா எனக்கு பயமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அதனால் முடியும் அப்படின்னு தோணுது. அப்போ 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ன்றது என்னோடய குறிக்கோள் இப்போ கிடையாது. உங்களுக்கு எதை பார்த்தா பயமாக இருக்கோ, எதை பார்த்தா சந்தேகமாக இருக்கோ அதுதான் குறிக்கோளாக இருக்கணும். அதை குறிக்கோளாக வச்சதுக்கப்புறம் அதை என்னால் முடியும்னு நம்ம நம்பி அதை பற்றின சிந்தனையை கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி செய்யும் போது மட்டும்தான் அந்த இலக்கை நீங்கள் போய் அடையவே செய்வீங்க. குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அது என்ன தெரியுமா? முக்கியம் வாய்ந்த அப்படின்ற ஒரு அர்த்தத்தை வச்சுக்கோங்க. குறிக்கோள் முக்கியமானதாக இருக்கணும். எதையோ நான் குறிக்கோளாக வச்சுப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எதை நீங்கள் குறிக்கோளாக வைக்கிறீங்களோ அதை முக்கியம் அப்படின்னு நீங்கள் நம்பணும். முக்கியம்னே நம்பாமல் ஒரு விஷயத்தை குறிக்கோளாக வச்சிங்கன்னா அதை கட்டாயம் நீங்கள் அடைய மாட்டீங்க. உங்களுக்கு எது முக்கியம் அப்படின்றத சிந்திச்சு பார்த்து அது சார்ந்த குறிக்கோளை வைக்கணும். எனக்கு வாழ்க்கையில் குடும்பம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கும்போது வேலையை குறிக்கோளாக வச்சேன்னா அப்போ வேலையில் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. என் வாழ்க்கையில் பணம் தான் முக்கியம் அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு எதிரான ஒரு விஷயத்தை குறிக்கோளாக வைக்கக்கூடாது. முதல்ல எது முக்கியம்னு உட்காந்து யோசிங்க. எது வேணாலும் உங்களுக்கு முக்கியமாக இருக்கலாம், அதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது உங்களோட வாழ்க்கை. ஆனால் எதை முக்கியம் நம்புறீங்களோ அதுக்கான குறிக்கோள் தான் வைக்கணுமே தவிர வேறு எதுக்கோ குறிக்கோள் வச்சுட்டு வேறு எதையும் முக்கியம் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்காது. எது சார்ந்த குறிக்கோள் இருக்கோ அது சார்ந்த சூழலை நீங்கள் உருவாக்கிக்கிட்டே ஆகணும். எனக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு நான் முடிவெடுத்துட்டேன்னா இந்த செல்ஃப் ஃபுல்லாக பணம் சார்ந்த புத்தகம் தான் இருக்கணும். பணம் தான் முக்கியம்னு முடிவெடுத்துட்டு இதில் சம்மந்தமே இல்லாமல் பணமே வேணான்னு சொல்லக்கூடிய தத்துவ நூல்களை வச்சுக்கிட்டு இருந்தேன்னா என்னால் பணத்தை அடைய முடியாது. என்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள் எல்லாரும் பணத்தை பற்றி பேசுகிறவங்களா இருக்கணும், பணக்காரனாகணும்னு ஆசைப்படுறவங்களா இருக்கணும், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருக்கணும், பிஸ்னஸ் மேனாக இருக்கணும். நான் எப்படிப்பட்ட குறிக்கோள் வச்சுருக்கணும் அப்படிப்பட்ட சூழல் என்னை சுற்றி இருக்கணும். இதுதான் குறிக்கோள் நான் சொல்லலை. ஆனால் எந்த குறிக்கோளை வச்சுருந்தாலும் அது சார்ந்த சூழலை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டமைக்க ஆரம்பிங்க. அது நீங்கள் பழகக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம், நீங்கள் இருக்கக்கூடிய இடமா இருக்கலாம், படிக்கக்கூடிய புத்தகமாக இருக்கலாம், நீங்கள் பார்க்கக்கூடிய டிவி ஷோவாக இருக்கலாம், நீங்கள் பார்க்கக்கூடிய யூடியூப் வீடியோவோட இருக்கலாம்.
எதுவாக ஆகணும்னு குறிக்கோள் வச்சுருக்கீங்களோ அது சார்ந்த விஷயத்தையே பார்த்துக்கிட்டு இருங்க, அதுக்குள்ளேயே நீங்கள் இருக்கணும். அப்போ தான் அந்த குறிக்கோள் நோக்கி நீங்கள் நகரவே ஆரம்பிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் எது வேணாலும் உங்களுக்கு முக்கியமாக இருக்கலாம், எது வேணால் உங்களோட குறிக்கோளாக இருக்கலாம் அப்படின்லாம் நான் சொல்லிட்டேன். ஆனால் கண்டிப்பாக இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. பொதுவாக பணம் முக்கியம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி வேலை தான் முக்கியம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு விஷயம் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் முக்கியம், எல்லாரோட வாழ்க்கையிலையும் முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன். அது என்ன தெரியுமா? நம்ம கூட இருக்கக்கூடிய மனிதர்கள். நம்ம கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்ம கூட இல்லாமல் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறிக்கோளை நீங்கள் எடுத்துக்கோங்க. எந்த குறிக்கோளாக இருந்தாலும் கூட இருக்கிற மனிதர்கள் கட்டாயம் இருந்தாகணும். அது குடும்பம் தான் முக்கியம் நீங்கள் நினச்சாலும் சரி, இல்லை வேலை தான் முக்கியம் நினச்சாலும் சரி, ரெண்டுக்குமே மனிதர்கள் அப்படின்றது முக்கியமாக இருக்குது. நம்ம தனியாக எதையுமே அடைய முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த புத்தகம் மனிதர்களை கையாளுறதை பற்றியும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. மனிதர்களை பற்றி என்ன சொல்லுது? ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்கள் கூட இருக்கக்கூடிய மனிதர்களை முக்கியம் அப்படின்னு நீங்கள் நம்பாமல் அவங்கள நீங்கள் முக்கியமாக நடத்த மாட்டீங்க. அவங்களுக்கு முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா எந்த ஒரு மனிதனும் உங்களுக்கு உதவி பண்ண போகிறது கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குறிக்கோளை நோக்கி கூட்டிகிட்டு போக போகிறது கிடையாது. நம்ம கூட இருக்கிற மனிதர்களை முக்கியம் அப்படின்னு நம்ம நம்பணும், அவங்களுக்கு முக்கியத்துவத்தை காட்டணும். ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும். சிம்பிள்னு சொல்லிட்டேன், ஆனால் ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். அது என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட்டை எப்போவுமே நீங்கள் கொடுக்கணும். உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் ஒருத்தரோட வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் வீட்டுக்கு போகிறீங்க, போன உடனே உங்களை ஆஹா ஓஹோன்னு வரவேற்கிறாங்க, பயங்கரமாக உபசரிக்கிறாங்க, எல்லாமே கொடுக்குறது இல்லாமல் ப்ரீமியமாக இருக்குது. உங்கள் கையில் காஃபியை கொடுத்துட்டு உங்கள் கையிலேருந்து வாங்கிட்டு போகிறாங்க. உங்களுக்கு சாப்பாடு பார்த்து பார்த்து பரிமாறுறாங்க. ரொம்ப காசு பணம்லாம் பார்க்காம ரொம்ப காஸ்ட்லியான உணவை உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் கூடவே அவங்க இருக்காங்க, வேறு எங்கேயும் போகல, டிவி பார்க்கல, ஃபோனை நோண்டல, உங்கள் கூடயே உட்காந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் அவங்க வீட்டிலேருந்து வெளியே வர்றீங்க. அவங்கள எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இந்த உலகம் கொஞ்சம் மோசமானது தான். நமக்கு யாராவது ஒன்று செஞ்சால் தான் அவங்க நல்லவங்க, நமக்கு ஒன்றுமே செய்யலைன்னா அவங்க கெட்டவங்க அப்படின்னு நினச்சிடுறோம். நமக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும், அப்போ தான் நல்லவங்கன்னு பார்க்குறது ரொம்ப மோசமான விஷயந்தான். ஆனால் அதுக்காகலாம் நீங்கள் அடுத்தவங்களுக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது. அடுத்தவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை செய்யுங்க. அவங்கள ஒரு விஐபி மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். சரி, நான் விஐபி மாதிரி ட்ரீட் பண்ணுறேன், போகிற வரவனெல்லாம் கூட்டி வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு நான் இப்படி சாப்பாடு போட முடியுமா அப்படின்னு கேட்டால் எல்லாரையும் நீங்கள் அப்படி ட்ரீட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. எல்லாரையும் மதிக்கணும், பார்க்குற எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுலாம் ஓகே. ஆனால் யாரை நீங்கள் உங்கள் கூடவே வச்சுருப்பீங்க அப்படின்றவங்கள பார்த்து தான் தேர்ந்தெடுக்கணும். அதுக்காக யாரோ ஒரு நபரை மதிக்காதீங்க, அவங்களெல்லாம் தூக்கி போடுங்க, உதாசீனப்படுத்துங்கன்னு நான் சொல்லலை. உங்கள் கூட வச்சு முக்கியத்துவமான மனிதர்கள் அப்படின்னு நீங்கள் நடத்த போகிறது யாரை? உங்களோட குறிக்கோள் கூட ஒத்து போகிற மனிதர்களை மட்டும்தான். எல்லாரையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிச்சிங்க அப்படின்னா உங்களோட குறிக்கோள் நோக்கி நீங்கள் போக போகிறது கிடையாது. எது முக்கியமோ அது சார்ந்த மனிதர்களை நீங்கள் அனுமதிக்கணும். அதை சரின்னு சொல்லக்கூடிய மனிதர்களை நீங்கள் அனுமதிக்கணும். முக்கியமாக யாரை அனுமதிக்கணுன்றதை கற்றுக்கிறத விட யாரை அனுமதிக்கக்கூடாதுன்றதை நீங்கள் கற்றுக்கிட்டே ஆகணும். 2 முக்கியமான நபர்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்கவே கூடாது. யார் தெரியுமா? ஜாய் கில்லர்ஸ், அதாவது சந்தோஷ கொலைக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்னதாக ஒரு சந்தோஷம் கிடைக்குதுங்க, அந்த சந்தோஷத்தை போய் ஒருத்தவன்ட்ட சொல்லும் போது அதை மொத்தமாக கொல்லக்கூடிய நபர்களை பார்த்துருப்பீங்க. ஒரு சிம்பிளான விஷயத்தை வச்சுக்கோங்களேன். எனக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ அஜித்குமார் படம் வருது அடுத்த மாதம், ரொம்ப ஆர்வமாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சந்தோஷமாக உங்கள் நண்பன்கிட்ட சொல்கிறீங்க. அவன் அது கண்டிப்பாக நல்லாலாம் இருக்காது, வேஸ்ட்டு தான் அந்த படம் அப்படின்னு சொல்கிறவனா வச்சுக்கோங்க. இல்லை ஒரு படத்துக்கு போயிட்டு வரீங்க, படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுல அப்படின்னு கேட்குறீங்க. அவன் அதில் பல குறை சொல்கிறான். குறையை கண்டுபிடிக்கிற ஒரு ஆள், அது இது நல்லா இல்லை, மியூசிக் நல்லா இல்லை, யுவன் சங்கர் ராஜா இந்த மாதிரிலாம் மியூசிக் போடல, ரொம்ப கேவலமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட எக்ஸைட்மெண்ட்டை உடச்சி விட்ற நபர். ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக படத்தை பற்றி சொன்னேன். வாழ்க்கையில் முக்கியமான இடத்துலையும் இப்படிப்பட்ட மனிதர்களை பார்ப்பீங்க. ஒரு சின்ன சந்தோஷம் கிடச்சிருக்கும், ஒரு வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நல்ல சம்பளத்துக்கு வேலை கிடச்சிருச்சு, ஒரு 1 லட்ச ரூபாய் சம்பளம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனடியாக உங்களோட நண்பன் ஒருத்தவன் சொல்லுவான், 1 லட்ச ரூபா சம்பளமா, அப்போ கண்டிப்பாக வேலை கஷ்டமாக இருக்கும், கண்டிப்பாக உன்னை வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லுவான். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கவே விடாமல் உடனடியாக கொள்வது. இல்லை எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிக்கிறது. நான் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு அவன்கிட்ட சொல்கிறப்போ அந்த வேலையிலையும் குறை கண்டுபிடிக்கிறது. ஆஃபீஸில் இது பிரச்சனை அது பிரச்சனைன்னு எல்லா நேரத்துலையும் குறை கண்டுபிடிக்கிறது. எப்போவுமே சந்தோஷமாக இருக்க மாட்டேன், எப்போவுமே குறை சொல்லிக்கிட்டு மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு யாராவது இருந்தால் அவங்கள உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. உங்கள் கூட இருக்கக்கூடிய மனிதர்களோட ஆர்வம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை பற்றி நீங்கள் சிந்திக்கணும்.
அவனுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சிந்திக்கணும். ரொம்ப முக்கியமாக நான் செய்யக்கூடிய இந்த செயல் மூலமாக அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கூட இருக்கிற நபரை பற்றி சிந்திக்கணும். உங்கள் கூட நிறைய மனிதர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்காகவும் நீங்கள் சிந்திக்கணும். இதை நான் செஞ்சிடறேன், இதிலிருந்து அவங்களுக்கு நம்மளால் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்கள் கூட இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு காசு பணத்தை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. காசு பணத்தை எப்போவுமே நம்மளால் கொடுக்க முடியாது, ஆனால் ஒரு விஷயத்தை கொடுக்க முடியும். அது என்ன தெரியுமா? ஒரு நற்பெயரை கொடுக்க முடியும். அவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்ப்பா, அவன் ரொம்ப க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுவான், அவன் இதை சூப்பராக செய்வான் அப்படின்னு அவங்கள்ட்ட இருக்கிற சின்ன சின்ன உண்மையான நல்ல விஷயத்தை பற்றி அடிக்கடி பேசணும். அவங்கள்ட்டையும் பேசணும், அவங்க இல்லாத இடத்துலையும் பேசணும். அவங்கள்ட்ட இருக்கிற உண்மையான நல்ல விஷயத்தை பற்றி தான் பேசணுமே தவிர நல்லதை பேசுகிறன்றதுக்காக அவன்கிட்ட இல்லாத விஷயத்தெல்லாம் பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவன் எஸ்பிபி மாதிரி பாடுவான் அப்படின்னு ஒன்றுமே தெரியாத ஆளை பற்றி பேசுனீங்கன்னா அது பாராட்டு கிடையாது, அது அவமானம் தான், குறை சொல்கிறது தான், கலாய்க்கிற மாதிரி ஆகிடும். உண்மையான நல்ல விஷயத்தை எடுத்து அவங்கள்ட்டையும் பாராட்டி சொல்லுங்கள், அவங்க இல்லாத இடத்துலையும் சொல்ல கற்றுக்கோங்க. ரொம்ப முக்கியமாக மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரு குவாலிட்டி உங்கள்கிட்ட வந்துடணும். அது என்ன தெரியுமா? காது கொடுத்து கேட்குறது. இவர் என்ன சொல்கிறாருன்னா லிசன் அக்ரெசிவ்லின்னு சொல்கிறார். கடுமையாக காது கொடுத்து கேளுங்கன்னு சொல்கிறார். சும்மா காது கொடுத்து கேட்கக்கூடாது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி காது கொடுத்து கேட்கணும். அவங்க என்ன பேசுகிறாங்கன்றத உண்மையாக ஆர்வமாக கேள்விலாம் கேட்டு தலையை அசைச்சு அவங்க காது கொடுத்து நீங்கள் கேட்டு பாருங்கள். எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும். உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு உங்களை கட்டாயம் பிடிக்கும். இப்படி உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு உங்களை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே பாஞ்சு வருவாங்க நிறைய பேர். அடுத்தவங்களுக்கு பிடிக்கிறதுக்காக நான் எதுக்கு வாழணும், அடுத்தவங்களுக்கு என்னதுக்கு பிடிக்கணும் அப்படின்லாம் கேட்டு கமெண்ட்ஸ் வரும். ஒரே ஒரு சிம்பிளான விஷயம்தான், உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களை பிடிக்கவே வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எப்படிப்பட்ட செயலை அவங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னு அர்த்தம். என்ன, என் கூட இருக்கிறவங்களுக்குலாம் பிடிக்க வேணாம் அப்படின்னு நான் முடிவெடுத்துட்டேன்னா செல்ஃபிஷாக இருக்கேன்னு அர்த்தம். அவங்களுக்கு பிடிக்காததையும் நான் செய்வேன் அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு பிடிக்காததை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, அட்லீஸ்ட் அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் செய்யணும். அப்படி என்ன அவங்களுக்கு பிடிக்கவே வேணான்னு முடிவெடுத்துட்டா அவங்க கூடவே நீங்கள் இருக்க வேணாமே, அவங்களுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு நீங்கள் தனிமையில் போய் வாழ்ந்துக்கோங்க. ஒரு மலை பிரதேசத்தில் தனியாக இருந்துக்கோங்களேன். என் கூட மனிதர்கள் வேணும், ஆனால் அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி நான் வாழணுன்ற வாழ்க்கையை கூட தேர்ந்தெடுக்க மாட்டேன், அவங்களுக்காக நான் சிந்திக்கவே மாட்டேன், எனக்காக மட்டுமே சிந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி சரின்னு நம்ம சொல்கிறது? என் கூட மனிதர்கள் எனக்கு வேணும் அப்படின்றது உண்மைனா அவங்களுக்காக ஏதாவது நான் செய்யணும் அப்படின்றதும் உண்மைதான். வாழ்க்கையில் நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள் எப்போ முக்கியம் நம்ம முடிவு எடுத்துட்டோமோ அப்போவே இன்னொரு முடிவையும் நம்ம எடுத்துட்டோம். நம்ம ஒரு தலைவனாக இருந்தே ஆகணும். வாழ்க்கையில் தலைமைத்துவ பண்பு அப்படின்றது ஏதோ ஒரு பொறுப்புனால் வர்றது கிடையாது. என்னை ஒரு கம்பெனியோட எம்டி ஆக்கினா நான் தலைவன் ஆகிடுவேன் அப்படின்றதுலாம் கிடையாது. என் கூட மனிதர்கள் இருந்தாலே நான் ஒரு தலைவன் தான். ஒரு 10 பேர் கூட்டமாக இருந்தால் அங்கே 10 தலைவர்கள் இருக்காங்க அப்படின்றத மறந்துடாதீங்க. நம்ம லைஃப்பில் எப்போவுமே தலைமைத்துவ பண்போடு தான் நம்ம நடந்துக்கணும். அப்போ தலைவனாக இருக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நிறைய பதிலை சொல்லியிருக்காங்க. முதல்ல தலைவனாக இருக்கணும்னா உங்களை நீங்கள் ஒரு தலைவனாக பார்த்தாகணும். உங்களை நீங்கள் தலைவனாக ஏற்றுக்கிட்டாகணும். உங்ககிட்டயே உங்களை நீங்கள் வியாபாரம் பண்ணணும். நான் ஒரு தலைவன் தான் அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கலைன்னா உங்களை யாருமே ஏற்றுக்க போகிறது கிடையாது. தலைவனாக இருக்கணும்னா முதல் பண்பு ரொம்ப சிம்பிளான ஒரு பண்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதித்த விஷயமாக இருக்கட்டும், உங்களோட ஐடியாவாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் உங்கள் கூட இருக்கிற மனிதர்களுக்கு எப்படிலாம் கிரெடிட் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். நான் ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டாலும் என் கூட இருக்கிற மனிதர்களுக்கு அதற்கான கிரெடிட் அப்படின்றது போய் சேரணும். சும்மா நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே தலைவனாக இருக்கிறதுக்கான தகுதியே இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். தலைவன் அப்படின்னு சொல்லிட்டா தலைவன் அப்படின்றது ஒரு செயல், தலைவன்றது ஒரு பதவி கிடையாது. நம்ம தலைமைத்துவ பண்பை எதில் காட்டணும் தெரியுமா? நம்மளோட செயலில் மட்டும்தான் காட்டணும். நம்மளோட பதவியில் பவரில் காட்டக்கூடாது. ஏதாவது ஒரு செயல் செய்கிறதுக்கு கடினமாக இருக்குது, டீமால் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் முதல்ல செய்யணும். எல்லாத்தையும் செஞ்சு காட்டி தான் அதை நீங்கள் செய்ய சொல்லணுமே தவிர எதையுமே நான் பவர்ஃபுல்லான ஆள், நான் சொன்னால் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. தலைவன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு இருக்குது. அது எல்லாரையும் ஒரே மாதிரி மதிக்கிறது, நடத்துறது. எல்லாரையும் என் வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்னு நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்காகலாம் எல்லாரையும் நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு நபர் எனக்கு முக்கியமில்லாத நபராக இருக்கலாம், அதுக்காக அவர் மதிக்கப்பட வேண்டிய ஒரு மனிதர் இல்லை அப்படின்னு ஆகிடாது. முக்கியம் இல்லை அப்படின்றது வேற, மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வேற. எனக்கு முக்கியம் இல்லைன்னா அவரை என் வாழ்க்கைக்குள்ளே அனுமதித்து அவரு கூட நான் நேரத்தையோ என்னோட எனர்ஜியையோ இல்லை பணத்தையோ அதிகமாக பகிர்ந்துக்க போகிறதில்ல அப்படின்னு தான் அர்த்தமே தவிர அவரை நான் மதிக்க மாட்டேன், நீ எனக்கு முக்கியம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி அவரை அசிங்கப்படுத்த மாட்டேன். எனக்கு முக்கியம் இல்லைன்றது வேற, மதிக்க மாட்டேன்றது வேற. ஒரு தலைவனுக்கு எல்லாரும் முக்கியம் அப்படின்னு ஆகிட முடியாது. அவரோட டீம் தான் அவருக்கு முக்கியம், அவர் சார்ந்த மனிதர்கள் தான் அவருக்கு முக்கியம். வேற ஒரு மனிதனை அவர் முக்கியம்னு எடுத்துக்க முடியாது. அதுக்காகலாம் அவரை மதிக்காமல் இருக்க மாட்டார் ஒரு நல்ல தலைவர். தலைவன் ஆனதுக்கப்புறம் எப்போவுமே
எப்போவுமே ஒரு செயலை இன்னும் சிறப்பாக எப்படி செய்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கணும். நான் இதை எப்படி இன்னும் சிறப்பாக செய்கிறதுன்னு கேட்கக்கூடாது. நாம் இதை இன்னும் சிறப்பாக எப்படி செய்யலாம் அப்படின்ற கேள்வியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி கேட்டிங்கன்னா மட்டும்தான் டீமை உங்களால் அடுத்த நிலைக்கு கூட்டிகிட்டு போக முடியும். தலைவன் அப்படின்னா கூட இருக்கிற மனிதர்களை மட்டும் மேனேஜ் பண்ணுறதுன்றது கிடையாது. முக்கியமாக நீங்கள் இன்னொரு விஷயத்தை கற்றுக்கணும். அது என்னென்னா பர்சனல் மேனேஜ்மெண்ட். நானே எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறது அப்படின்றத கற்றுக்கணும். அதுக்கு நிறைய டிப்ஸை சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்கள்கிட்ட குறிக்கோள் இருக்கா? உங்கள் வாழ்க்கையோட குறிக்கோள் என்னன்னு நான் இப்போ கேட்குறேன். பதில் எப்படி சொல்வீங்க? பதிலை நீங்கள் வாயால் சொல்லக்கூடாது. எனக்கு உங்களோட குறிக்கோளை காட்டுங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு விஷயத்தின் மூலமாக காட்ட முடியுமா? ரொம்ப சிம்பிளாக உங்களோட குறிக்கோளை நீங்கள் எங்கேயாவது எழுதி வச்சுருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில்? நான் என் குறிக்கோளை எங்கேயுமே எழுதி வைக்கல அப்படின்னா எனக்கு குறிக்கோளே இல்லை அப்படின்றது தான் பதில். நம்மளோட குறிக்கோள் எழுதப்பட்ட விஷயமா இருக்கணும். ஒரு பர்சனல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா? எழுதுறது. எல்லா விஷயத்தையும் எழுதி பழகுங்க. அடிக்கடி எல்லாத்தையுமே எழுதுங்க. ஒரு பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனையை தெளிவாக எழுதுங்க. அதற்கான சொல்யூஷன் எழுதுங்க. குறிக்கோளை எழுதுங்க. நாளைக்கு நான் என்ன செய்யணுன்றது எழுதுங்க. இன்றைக்கி நான் என்ன செய்யணும் அப்படின்ற திட்டத்தை, எதை செஞ்சு முடித்தேன் அப்படின்ற எல்லாத்தையுமே நீங்கள் எழுதணும். ஒரு டு டூ லிஸ்ட் இருக்கணும், பிளான் இருக்கணும், எந்த மாதிரி கோல் இருக்குது அப்படின்றதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் நான் எழுதலை அப்படின்னா ஏன்னா நான் மேனேஜ் பண்ணுறது அப்படின்றதே கிடையாதுங்க. என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, என்னோட வீக்னஸ் என்ன அப்படின்றத நான் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். என்னோட ஸ்ட்ரென்த்தில் அதிகமாக நான் ஃபோக்கஸ் பண்ணணும். என்னோட வீக்னஸை அடுத்தவங்கள்ட்ட எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கணும். உதாரணத்துக்கு என்னோட ஸ்ட்ரென்த் என்னென்னா என்னால் ஒரு கண்டென்ட்டை நல்லா உருவாக்கி பேச முடியும். எடிட் பண்ணுறதுக்கான நேரமோ இல்லை அதை நல்லா எடிட் பண்ணுறதுக்கான ஸ்கில்லோ என்கிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு எடிட்டர்கிட்ட தான் நான் கொடுக்கணும். இப்போ ரீசெண்டாக என்னோட வீடியோ எடிட் பண்ணி வரதை பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா நான் எடிட் பண்ணல, என்னோட எடிட்டர் எடிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க என்னை விட அதில் பெட்டராக இருக்கப்போ அந்த வேலையை நான் அவங்கள்ட்ட கொடுக்குறது தான் புத்திசாலித்தனம். அதுவுமே என்ன நான் மேனேஜ் பண்ணிக்கிறது தான் அர்த்தம். எப்போவுமே பணம் முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. சர்வீஸ் தான் முதல்ல முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். நான் செய்யக்கூடிய செயல் நல்லா இருக்கணும் அப்படின்றத பற்றி யோசிக்கணுமே தவிர இதுலேருந்து எவ்வளோ பணம் வரும் அப்படின்றத எப்போவுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நல்ல வீடியோ போட்டோம்னா கண்டிப்பாக எனக்கு அதுலேருந்து நல்ல பணம் வரப்போகுது. நல்ல பணம் வேணும் அப்படின்னு யோசித்து வீடியோவை தேடிக்கிட்டு இருந்தேன்னா நல்ல வீடியோவை கொடுக்காமல் போகலாம். அப்போது எந்த செயல் செய்கிறீங்களோ அதில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. அதை பற்றி பிளான் பண்ணுங்கள். ஒரு நல்ல வீடியோவை நான் எப்படி ரெடி பண்ணுறது, எப்படி எடிட்டர்ஸை நான் யூஸ் பண்ணுறது, எப்படி நான் நிறைய வீடியோவை ஒரு வாரத்துக்கு கொடுக்குறது, எப்படி குவாலிட்டியை கீழே விடாமல் பார்த்துக்கிறதுன்னு யோசிக்கணுமே தவிர எப்படி நான் அதிகமாக பணம் சம்பாதிக்கிறதுன்னு யோசிச்சிங்கன்னா பணம் வராது. நல்ல வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு ப்ரொமோஷன்ஸ் கூட நிறைய கிடைக்கும். ப்ரொமோஷன் மட்டும் வேணும் தேடி ஓடிக்கிட்டு இருந்தேன்னா நல்ல வீடியோ கூட நல்லா கொடுக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோஷன்ஸும் வராது. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பணம் கிடையாது. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, நேரம். பணத்துக்கே நம்ம எவ்வளோ பட்ஜெட் போடுறோம், எவ்வளோ ட்ராக் பண்ணுறோம், அதே மாதிரி நம்மளோட நேரத்துக்கும் பட்ஜெட் போடணும், ட்ராக் பண்ணணும். ஒரு நாள் வருதுன்னா இன்றைக்கி நான் என்னென்னலாம் செய்ய போகிறேன், எந்தெந்த டைமில் செய்ய போகிறேன்னு யோசிக்கணும். ஒரு மாதம் துவக்கத்தில் எப்படி பட்ஜெட் போடுறோமோ அதே மாதிரி இந்த மாதம் இந்தந்த வேலையை செஞ்சு முடிக்கணும், இப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த நேரத்தில் நான் படம் பார்க்குறதுக்கு இவ்வளோ நேரத்தை ஒதுக்க போகிறேன், என்டர்டைன்மெண்ட்டுக்கு இவ்வளோ நேரத்தை நான் குடும்பத்துக்கு ஒதுக்க போகிறேன், இவ்வளோ நேரத்தை வேலைக்கு ஒதுக்க போகிறேன், இவ்வளோ என்னோட ஆரோக்கியத்துக்கு தூக்கத்துக்கு ஒதுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு திட்டத்தை தீட்டணும். பணத்தை எப்படி பார்த்துக்கிறோமோ அதை விட அதிக மரியாதையோட முக்கியத்துவத்தோட நம்மளோட நேரத்தை நம்ம பார்த்துக்கணும். யோசிக்கும் போது ரொம்ப ஆர்வமாக யோசிக்கணும். அடுத்தவங்களுக்கு அந்த ஆர்வம் போய் சேரும். ஒன்று யோசிக்கும் போது இது வேலைக்காகாது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இதை எப்படி சிறப்பாக செய்யலாம், இதை செய்கிறதுல ரொம்ப எனக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு ஒரு குழந்தை மாதிரி இருக்கணும். ஒவ்வொரு வீடியோ பேசுறதுக்கு முன்னாடியும் அந்த ஆர்வத்தை வர வச்சுக்கணும். ஆர்வம் வரலன்னா பேசவே கூடாது. இந்த புத்தகத்தில் இந்த லெசனை ஏற்கனவே வீடியோவாக ஷூட் பண்ணலான்னு உட்காந்து ஒரு அரை மணி நேரம் போச்சு. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு எந்திரிச்சு போயிட்டேன். ஏன்னா ஆர்வம் வரல. ஆர்வம் வரப்போ இதோட கண்டென்ட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ நான் என்னெல்லாம் பேசுகிறனோ அதெல்லாம் இப்போ எனக்கு தோணவே இல்லை. ஜஸ்ட் இதில் நான் ஒரு ஸ்கிரிப்டாக எழுதி நான் இதை பேசலை. என்ன பேசணுன்னு ஒரு 40 பாயிண்ட் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அந்த 40 பாயிண்ட்டை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி நானாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு அப்படி தோணவே இல்லை. எப்போ தோணும்னா ஆர்வம் இருந்தால் தான் தோணும். இன்றைக்கி ஆர்வம் இருக்குது அதனால் தோணுது, அன்றைக்கி இல்லை, அப்போ அந்த வேலையவே செய்யக்கூடாது. எப்போவுமே ஆர்வத்தோடு இருந்தீங்கன்னா உங்களோட வேலையும் சிறப்பாக இருக்கும், உங்கள் கூட இருக்கிறவங்களும் இன்னும் ஆர்வம் அடைவாங்க. ஃபைனலாக இந்த புத்தகத்திலேருந்து இன்னும் சில பாடங்கள் இருக்குது. வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு அதுவும் முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல எப்போவுமே ஒரு விஷயத்தை இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிக்காதீங்க. உங்களுக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்க ஒரு மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்கலாம், இல்லை இப்படி தான் பார்க்கணுன்னு ஒரு ட்ரெடிஷன் கூட இருக்கலாம், ஒரு புக்கில் கூட சொல்லியிருக்கலாம். அப்படி தான் ஒரு விஷயத்தை செய்யணுன்றது கிடையாது. உங்களோட க்ரியேட்டிவிட்டியை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுங்கள். யாரெல்லாம் இதை இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு நினைக்காம அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணாங்களோ அவங்க தான் புது புது ட்ரெண்டை உருவாக்குறாங்க. இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு யோசித்தவங்க அதோட ஃபாலோவராக இருப்பாங்க. இப்படி செய்யணுன்ற அவசியம் கிடையாது, எனக்கு தோன்ற மாதிரி செய்வேன்னு யோசிக்கிறவங்க ட்ரெண்டையே உருவாக்குறாங்க. உங்களோட மைண்டை ஸ்ட்ரெச் பண்ணுங்க அடிக்கடி. அதுக்கு புது புது நபரை நீங்கள் போய் பார்க்கலாம், புது புது இடத்துக்கு பயணம் பண்ணலாம், புது புது புத்தகங்கள் படிக்கலாம், புது புது நபர் பேசுகிறத கேட்கலாம். இப்படி
புதுசாக ஏதாவது அப்பப்போ செய்யுங்க. உங்களோட மைண்டுன்றது ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகும். ஆப்பர்ச்சுனிட்டின்றதை நம்ம தான் உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சில சமயம் நம்ம ஒன்றுமே பண்ணாமல் லக் மாதிரி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரதான் செய்யும். அது எப்பயாவது வரலாம். ஆனால் அப்படி வருதுன்றதுக்காகலாம் அதை நீங்கள் பயன்படுத்திக்க மாட்டீங்க. அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னா தொடர்ந்து அதற்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும், தயார் நிலையில் இருக்கணும். அப்படியும் உங்கள் வாழ்க்கையில் எந்த குறிக்கோளை நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதுக்கு எப்போவுமே தயாராக இருங்க. அதை பற்றி நிறைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ உடனடியாக அப்போ தான் உங்களால் அதை அபகரிக்க முடியும். எப்போவுமே உங்களோட கவலைகளை போகிற வர இடத்துலலாம் சொல்லாதீங்க. நம்மளோட கவலையை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நம்ம மனசுலேயே வச்சுக்கணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். 1-2 பேர்கிட்ட சொல்லுங்கள். ஆனால் போகிற வர இடத்துலலாம் எல்லாருக்கிட்டையும் என் வாழ்க்கையில் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு புலம்பிக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் யார்கிட்டலாம் சொல்கிறீங்களோ அவங்களாம் ஒரு தடவை தான் உங்கள் கவலையை கேட்பாங்க. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு தடவை சொல்கிறப்பையும் கேட்பீங்க. உங்கள் மூளை அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கும். அந்த கவலை இல்லைனா கூட அதை உருவாக்கி எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு அது ஆசைப்பட ஆரம்பிச்சிடும். 5% எக்ஸ்ட்ரா அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. அதை எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஒரு செயலை செய்யும் போது என்கிட்ட எப்படிப்பட்ட செயலை அடுத்தவங்க எதிர்பார்க்குறாங்களோ அதை விட ஒரு 5% எக்ஸ்ட்ரா செய்யுங்க. என்னோடய வீடியோவில் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்களோ அதை விட ஒரு 5% நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன்னா அந்த வீடியோ பெரிய சக்ஸஸ் ஆகிடும். என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நான் புரிஞ்சு வச்சுக்கணும். அதை விட 5% கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன்னா யாருக்கு அந்த செயலை நான் கொடுக்குறனோ, யாருக்கு அதை கொடுக்குறனோ அவங்க அதை ரொம்ப ரசிப்பாங்க. அங்கே தான் எனக்கு வெற்றி அப்படின்றது கிடைக்கும். இங்கே மேஜிக் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த மேஜிக் எங்கே இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஏதோ ஒரு புத்தகத்துலேயோ வெளியவோ ஒரு மேஜிக்கை நீங்கள் தேடணுன்ற அவசியம் கிடையாது. உங்களோட மூளையை ஒரு விதமாக நீங்கள் மாற்றி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மேஜிக்ன்றது உங்களுக்குள்ளே இருந்தே நடக்கும். இந்த வீடியோவில் சொன்ன இத்தனை பாடங்களும் அப்படிப்பட்ட மேஜிக்கை உங்களுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வரத்துக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். இப்போ நான் சொன்ன பாடத்தை தாண்டி வேறு ஏதாவது ஒரு பாடம் சொல்லணும் அப்படின்னு நான் யோசித்தா கூட எதை சொல்கிறது அப்படின்னு எனக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவ்வளவு நல்ல பாடங்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது. நான் இதை கொஞ்சம் தான் அலசி எடுத்து இதை வெளியே கொண்டு வந்தேன். இதுக்குள்ளேருந்து எடுக்கணும்னா இன்னும் நிறைய எடுக்க முடியும். அவ்வளவு லெசன்ஸ் இருக்குது. எல்லாமே ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்வேன். சும்மா ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்குன்றதுனால ஏதேதோ சொல்கிறதுலாம் கிடையாது. சொல்கிறது எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்குது. உண்மையாகவே லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப ரொம்ப நல்ல புக். இந்த புக்கோட சம்மரி நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலாம், புக்கை வாங்கி படிக்கலாம். இந்த வீடியோவில் சொன்ன பாடங்களை கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்க்கலாம். இதில் சொன்ன பாடங்கள் எப்படி இருந்துச்சு, உண்மையாக உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்களா? அது எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த ஒரு பாடம் ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆங்கிலம் கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சூப்பர் நோவா கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.